நம்ம ரெக்கா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணனும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ரெட் கார்பெட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்பிங் மைண்டோட இருக்கணும், கருணை உள்ளம் கொண்டவராக இருக்கணும், நல்ல கேரக்டரா இருக்கணும், நல்ல பையனா இருக்கணும், நல்ல கேரிங்கா இருக்கணும். வைஃப் இவங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ட்ரீட் பண்ணாம நல்லபடியா பாத்துக்கணும். அது மட்டும் தான். கேரிங், லவபிள், அதுவே போதும். கொஞ்சம் விட்டு கொடுத்து கேரிங்கா இருந்தா போதும். அழகா இல்லைனாலும் பரவாயில்ல, அன்பா இருக்கணும். ரொம்ப படிக்கலன்னா கூட பரவாயில்ல, +2 படிச்சிருந்தா போதும். நல்ல குடும்பம் தான் ஓகே. கஷ்டப்படுத்த கூடாது, டெய்லி ஃபீல் பண்ண வைக்க கூடாது, வீட்டு வேலை பார்க்க விடக்கூடாது, ஏன்னா கிச்சன்ல வேலை பார்க்க விடக்கூடாது, துணி துவைக்க விடக்கூடாது. பேசிக்கா எக்ஸ்பெக்டேஷன் என்னங்க, சிம்பிளா இருந்தா போதும் லைஃப், அவ்வளவுதான். எதையும் காம்ப்ளிகேட் பண்ணிக்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ல வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல 50% தருவீங்களா? செய்ய சொல்றது ஓகேன்னு நினைக்கிறீங்களா இல்லன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு ஓகேனா ஓகே தான். நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்கா அடிக்க வேண்டியதுதான். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் இல்லையா, மொத்தமா நம்ம தலையில கட்டாம கொஞ்சம் கொஞ்சம் மட்டும். எல்லாமே வந்து நாங்களே செய்யணுன்றது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அவங்களும் கொஞ்சம் செய்யணும். நல்லதுதான். அது 2 பேரும் ஜாப் போகிற பட்சத்தில் பசங்களே அனுப்பணும், வீட்டு வேலையை பார்க்கணும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி செய்யலாம். அவங்களுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்லை. நம்மளை நம்பி வர பொண்ணு கஷ்டப்படுத்த விடல. நம்ம அவங்களுக்கு உடம்பு இல்லைன்னா நான் அதை பார்த்து செய்யறேன். நியூக்ளியர் ஃபேமிலியா ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கலாம், பட் ரொம்ப கொடுமைப்படுத்தினா நியூக்ளியர் ஃபேமிலி போகிறதே பெஸ்ட்டு. நியூக்ளியர் ஃபேமிலி, ஜாயின்ட் ஃபேமிலியா? ஜாயிண்ட் ஃபேமிலி தான். மாமியார் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மாமியாரே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இல்லை, மாமியார் இல்லாமல் இருந்தாலே நிம்மதி. மனமுடைந்த மாமியார் சாந்தி விஷம் குடித்துள்ளார். ஃபியூச்சரில் ஹஸ்பண்டை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறத விட மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கினா நல்லா இருக்கலாம். அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, மாமியார் வந்து கொடுமைப்படுத்துவாங்க, இப்படிலாம் செய்வாங்க, அப்படி செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. நான் எதிர்பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். நம்ம இல்லை இருந்தாங்கன்னா நல்ல டைப்பாக இருந்தா ஓகே. அப்படி யாரும் இப்போ இருக்கிறது இல்லை இல்லையா? இல்லை, அது இப்போ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தான். இல்லாமல் இருந்தாலே நல்லா இருக்கும். ஏன்னா ஒய்ஃப் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அது மட்டும் பாதுகாப்புலாட்டி என்னென்னமோ ஆகி போயிடுது. ஏன்னா உலகத்தில் என்னென்னமோ நடக்குது. நான் ஒய்ஃபை தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவேன். அம்மா சின்ன வயசுல வளர்த்தாங்க, நம்மள பார்த்துட்டாங்க, அவங்கள தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். ஒய்ஃபை தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவோம். அம்மாவை அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்லிடலாம், அவ்வளோதான். ஒய்ஃபை தான் அமைதியாக இருக்கு. ஏன்னா அம்மா வயசாயிடுச்சு, அவங்க இத்தனை வருஷமா நான் வளர்த்தாங்க, அவங்கள விட்டு கொடுக்கூடாது. நேற்று வந்து மனைவிக்காக அவங்கள விட்டு கொடுக்கூடாது. அவன் உத்தமனே தாண்டா, அம்மா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும்